இந்த மாதிரி இக்னிஷன் ப்ராப்ளம் வருது, பேட்டரி லோன்னு சொல்லி காட்டுது. எதுவுமே ஆப்ரேட் ஆகலை, எது அழுத்தினாலும் ஆப்ரேட் ஆகவே இல்லை. இந்த மாதிரி வந்து பேட்டரி சிம்பிள் வருது, எதை போட்டாலும் ஒர்க் ஆகாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. 27%. இந்த ஸ்டார்டிங் பேட்டரி தான் இண்டிகேஷன் காமிச்சுனே இருக்குது. லோன்னு கத்துது. செக் பண்ணிடலாம், விடு, ஹெல்த் செக் பண்ணிடலாம். அது எடுங்க, வெளியே எடுங்க பார்ப்போம். ஒய் பேட்டரி இந்த வண்டி எவ்வளோ வருஷம் ஆகுது? பேட்டரி அது ஆச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. என்னதான் அது பேட்டரி வண்டியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேட்டரி வேணும். இந்த பேட்டரி வேணும், என்ன சின்ன பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வேணும். எப்படி இது வேறு ஹாரனுக்கு, லைட்டுக்கு, எல்லாத்துக்கும் இதே இனிஷியேட்டிவ் தான். கியர் ஷிஃப்ட் பண்ணுறதே இதில் தான். ஆமாம். இருக்கா கிராவிட்டி இருக்கா ஆம்ஸ் மட்டும் செக் பண்ணிடலாம். அப்படியே லோ காட்டுன்னு இருந்திருக்கும். ஒரு செல்லு போயிடுச்சு. ஆமாம், இந்த லாஸ்ட் செல்லு போயிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க? காட்டுங்க, என்னாச்சு? கிராவிட்டி மற்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லோ கலர்ட்ட நிற்கிதா? எல்லோ நிற்கிதா? மற்றது ஃபுல்லாக ரெட்டு கிட்ட போயிடுச்சு பாருங்க. ஓ, ரெட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, அவுட்டு. இதெல்லாம் ஓகே. 5 செல்லு ஓகே, ஒரு செல்லு போயிடுச்சு. வேறு பேட்டரி மாற்றிடலாமா? எதுக்கு ஹெல்த் செக் பண்ணுங்க பார்ப்போம். போயிடுச்சு இல்லை, அது ஆம்ஸில் போட்டால் தெரியும்ல. இது செல்லு போயிடுச்சுன்னு சொல்லாத நேரம் ஆம்ஸ் கொடுத்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே, போடும். ஆன் பண்ணுங்க. லோடு 10 தான் இருக்கு, அடிக்கவே முடியாது. 10.8 தான் இருக்குது இல்லை, அவ்வளோதான். அடிங்க, அடிச்சு பாருங்கண்ணா, அடிச்சு போயிடும். செல்லு உள்ள கட் ஆகிடும் இல்லை. அண்ணாச்சி போயிடுச்சு. நெக்ஸ்ட் நீ இது பேட்டரி 10 தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னது 40R? என்ன ரேட் பார்த்து சொல்லுங்கள். எக்ஸ்சேஞ்ச் எடுங்க, நல்ல ரேட் சொல்லுங்கள். 10.8 அடித்தா லோடு அடித்தோம்னா உட்காந்துக்கும் ஃபுல் 9.8 வந்துடும். தராது மாற்றிடலாம். இதுக்கெலாம் மாற்றணுன்னா பர்மிஷன் அங்கே கேட்கணுமா? நெக்ஸானுக்கு அந்த பேட்டரி வச்சு தான் கேட்கணும். இந்த பேட்டரி வெளி பேட்டரி தானே, இது எல்லோரும் மாத்திர பேட்டரி தானே, இதுக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை. பார்ப்போம். எக்ஸைடே கொடுத்து விடுங்கண்ணாச்சு. அதே எக்ஸைடு, அதே மாடலே கொடுத்து விட்ருங்க. கரெக்டாக ஈவிக்கு என்ன வருமோ அது போட்டு விடுங்கண்ணாச்சு. ஓகே, ஈவிக்கு உள்ளது தான். 6 வருமா? என்ன வரும்? 6 வரும். நம்ம இதில் 40R ஒய் பேட்டரி வரும். ஆமாம். ரெண்டாவது வந்து நம்ம இப்போ போடுறது 44R வரும். அந்த 6 லாஸ்ட் 44 ஒய் வரும். மற்றதுக்கெல்லாம் எல் வருமா? அது போஸ்ட் மாறிடும். ஓகே, இது வந்து அப்படி கிடையாது. கரெக்டாக போஸ்ட் வந்து அதுக்கான கரெக்டாக இந்த கிரிம்பிங்க்கு போஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, எனக்கு அந்த ஆன்லைன் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க, நீங்க பண்ணி கொடுத்தீங்க. அதுலேயே 6 தான் இருக்கா? எது? ஆமாம், செக் பண்ணிடலாமா? ஆமாம், செக் பண்ணிடுங்க. பழைய பேட்டரி இது பாருங்க, 40R வருதா? ஆமாம். இதுனா ஏஹெச், அது 40H 35H? இதுவா? 40H 45 அந்த மாடல் 45AH. இது 47R வருது. வந்து இதெல்லாம் வந்து டாடா டியாகோ இந்த மாதிரி டைப்புக்கு வர்றது. ஓஹோ, 47Rன்னு சொல்ல முடியாது. அது EFE மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து சீல்டு ஜெல் பேட்டரி தான். இல்லை லெட் ஆசிட் பேட்டரி. ஏன் ஜெல்லு பேட்டரி வரது இல்லை? வரல, சின்ன டூலுக்கு மட்டும் தான் வருது. மொத்தத்திலே காருக்குனாலே அது அந்த வேரியேஷன் கரண்ட்டுங்கிறதுனால டைமோ வந்து எப்பவுமே அந்த சார்ஜிங் ஏறுறது வேரியேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதே கான்ஸ்டன்ட் கரண்ட்டுங்கிறது நம்ம இன்வெர்டர் பேட்டரி. ஆமாம், வேரியேஷன் கரண்ட் வந்து ஜெல்லில் அதிகமாக போடல. ஆனால் டூ வீலருக்கு போட்டான். அதெல்லாம் வருது. காருக்கு இன்னும் வரல, 4 வீலருக்கு இன்னும் வரல. அதான் அது கான்ஸ்டன்ட் கரண்ட். அதான்
இது அப்படி கிடையாது, இது வேரியன்ட். அதுவும் கான்ஸ்டன்ட் கண்டு தான் நினைச்சு, அதுவும் டைனமோக்கு சார்ஜ் ஆகுது. அப்படி கிடையாது. டைனமோல எப்பவுமே 14.2 வரும். திடீர்னு ஐடியல்ல பார்த்தா 13ல நிற்கும். ஆமா ஆமா, உடனே 14 போகும். அது போல தான் இதுவும். இன்வெர்ட்டருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்டா போகும். ஆமா. அப்போ இதில் இன்வெர்டர் பேட்டரி சொல்றீங்களா? இல்ல இல்ல, இது ஆட்டோமேட்டிக் பேட்டரி. ஏன் நினைச்சு நான் உள்ள படுக்க வச்சிருக்கீங்க? கஸ்டமர் உள்ள வருவாங்க. இதுக்கு போய் கஸ்டமர் உள்ள வருவாங்களா சொல்லுங்க. கட்சிச்சு என்ன பண்றது? அப்போ இருந்து போகுது. ஆனால் லேடிஸ் யாராவது கஸ்டமர் என்ன பண்றது? போட்டலாம் அணைச்சி இப்போ இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி சொல்லுங்க? இது 30 மாசத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். 30 மாசம் ப்ரோ ரேட்டட் வாரண்டி. அப்படின்னா ப்ரோ ரேட்டட் என்னது? ப்ரோ ரேட்டாங்கிறது அந்த பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. 50%, 45 அந்த மாதிரி வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டெப்ரிசியேஷன் வரும். ஓகே. எவ்வளோ ரூபாய் ஆச்சு? 6700 வருது. நமக்கு நீங்க 5000 பார்த்து பண்ணி கொடுங்க. ஓல்டு பேட்டரி பார்த்து பண்ணி கொடுங்க அண்ணாச்சி. எப்பவுமே வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அண்ணாச்சி. உங்களுக்கு எவ்வளோ ரீசனாக பண்ண முடியுமோ அது பார்த்து பண்ணி கொடுங்க. இந்த எலக்ட்ரிக் வண்டி யூஸ்டு கார் எடுத்த கையோட பேட்டரி மாற்றி வச்சிருச்சுப்பா. லைட்டாக ரபிஷ் பண்ணால் தான் கான்டாக்ட் கரெக்டாக செட் ஆகும். அதுக்காக தான். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃபீலிங் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் தானே இருக்கணும் நம்ம. இது சோப்பெல்லாம் க்ளீன் பண்ணு. ஆமாம் க்ளீன் பண்ண தான் கான்டாக்ட் கரெக்டாக. ஆமாம் கரெக்டுங்க. எவ்வளோ டஸ்ட்டு வருது. ஆமாம், இல்லை உப்பு சால்ட்டு பண்ணிச்சிருப்பாங்க. ஆமாம் பாருங்க, அச்சா க்ளீன் பண்ணும். ஆமாம், இல்லை என்ன ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம், இதுக்குன்னே தனி ப்ரொசீஜர், இரும்பு ப்ரொசீஜர் தான். கை குத்திச்சா இப்போ எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாரு. ஆமாம் ஆமாம், பளிச்சுன்னு ஆயிடுச்சா. ஆமாம் ஆமாம். பாரு, உள்ளுக்குள்ளே பண்ணுங்க, வெளிப்பக்கம் முக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ளே பண்ணுங்க. வெளியே இருந்தால் தான் உள்ள போவோம். இல்லை இல்லை, கைடுங்க இது உள்ள சொல்கிறோம். அது உள்ள போகாது, அது உள்ள இது போகாது. அப்புறம் அங்கே தான் கான்டாக்டே நிற்கிது. அப்புறம் அது உள்ள போகாதுன்னு அர்த்தம். வைங்க வைங்க.